மனமே தினமே சிந்தனை மனமே. சிந்தனை களஞ்சியம். இன்றைய சிந்தனை களஞ்சியத்தில் இடம்பெறுவது யார் நமது குரு? வெகு நாட்களுக்கு பின்னர் 3 மாணவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். வழக்கமான நலம் விசாரிப்புகளுக்கு பின்னர் தங்களுடைய குருநாதர்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். எங்க குருநாதர் இடமையிலேயே துறவரம் மேற்கொண்டவர், பெரிய மேதை, விஷய ஞானம் மிக்கவர், ஆன்மீக நூல்களை கரைத்து குடித்தவர் தெரியுமா என்றார் முதல் மாணவர். நமக்கெல்லாம் தினமும் 24 மணி நேரம் தானே இருக்கு. ஆனால் எங்கள் குருநாதர் மட்டும் அந்த நேரத்தில் 30 மணி நேர வேலைகளை செய்வார். அப்படியா? ஆச்சரியமாக கேட்டார் இரண்டாவது மாணவர். ஆமாம், அவர் தியானம் செய்யும் போதே தினமும் அன்றைய சொற்பொழிவை பற்றி யோசிப்பார். அப்புறம் குளிக்கும் நேரத்தில் அன்று பேச வேண்டிய விஷயங்களை என்னென்ன உதாரணங்கள் சொல்லி விளக்கலாம், எப்படி எல்லோருக்கும் புரிய வைக்கலாம் என்று யோசிப்பார். சாப்பிடும் போது அதை தனக்குள்ளே பேசி பார்த்து பயிற்சி எடுப்பார். அப்புறம் வகுப்பு தொடங்கியதும் அப்படியே அருவி மாதிரி தத்துவங்களை கொட்டுவார். கேட்பவர்கள் பிரமித்து போவார்கள். ரொம்ப மகிழ்ச்சி என்றார் இரண்டாவது மாணவர். எங்கள் குருநாதரும் பெரிய ஞானிதான். ஆனால் உங்கள் குருநாதர் அளவுக்கு நேரத்தை வளைச்சு பிடிப்பவர் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்கள் என்றான் முதலாவது மாணவன். எங்கள் குருநாதர் தியானம் செய்யும் போது அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார். குளிக்கும் போது நன்றாக அழுக்கு தேய்த்து குளிப்பார். சாப்பிடும் போது உணவை நன்றாக நின்று ருசித்து சாப்பிடுவார். வகுப்பு நடத்தும் போது தனக்கு தெரிந்ததை சொல்வார். அவ்வளவுதான். இப்போது மூன்றாவது மாணவன் தனது குருநாதர் பற்றி பேசினான். குரு சீடன் பாரம்பரியம் எங்களுடையது என்று தன் முனைப்புடன் பேசி வரும் காலகட்டத்தில் நீ இன்னொரு புத்தன், என்னை விட சிறந்த சிந்தனையாளனாக, ஞானியாக, மகானாக உன்னால் உயர முடியும் என பாமரனுக்கும் உணர்த்தியவர் அவர். உலக நல தொண்டனாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டு வாழ்நாள் முழுதும் உலக அமைதிக்காகவே வாழ்ந்தவர். எத்தனையோ உலக நல தொண்டர்களை உலகம் முழுதும் உருவாக்கி கொண்டிருப்பவர். எல்லோரும் கண் காதுகளை மூடி ஆடு மாடுகளை போல் ஆன்மீக வியாபார சந்தையில் சிக்கிக்கொள்ளும் இந்த நாளில் ஏன், எதற்கு, எவ்வாறு என கேள்வி கேட்க வைத்து சுயமாக சிந்திக்க கற்றுத் தந்தவர். ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்து இறை உணர்வு பெற முறை வளர்த்தவர். பொருள் ஈட்டும் முறையை மட்டுமே போதிக்கும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மத்தியில் விடுபட்டு போன வாழ்க்கை கல்வியை போதனை முறையாக அல்லாமல் சாதனை முறையாக பாமரனுக்கும் கொண்டு சேர்த்தவர். சாதி, மதம், இனம், மொழி, நாடு, நான், என்னுடையது என்னும் நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் வட்டங்களில் இருந்து வெளிக்கொணர்ந்து எல்லாமே இறை நிலையின்
சமுதாயத்தில் சுரண்டலையே முதன்மையாக கொண்டு வாழும் இன்றைய சூழ்நிலையில் மனிதன் வாழ வேண்டியது அறம் சார்ந்த வாழ்வே என வாழ்ந்து காட்டியவர். மனம் முதல் எண்ணம் வரை, பிரபஞ்ச தோற்றம் முதல் அணுத்துகள் வரை, ஜீவகாந்தம் முதல் வெண்காந்தம் வரை விஞ்ஞான விளக்கம் அளித்து அதையே பாமரனும் உணரும் மார்க்கம் அளித்தவர். நான் யார் என்பதை காட்டி தனிமனித அமைதியே உலக அமைதி என உணர்த்தியவர். உலகம் முழுவதும் பெண்மையினை ஏதாவது ஒரு வகையில் அடிமையாக நடாத்தும் ஆண் வர்க்கத்தின் நடுவில் அதை மாற்றி பெண்மையினை போற்ற கற்றுத் தந்தவர். துறவு இல்லாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டு மக்களை விழிப்பு நிலைக்கு அழைத்துச் சென்றவர். குரு என்ற சொல்லுக்கு புது இலக்கணம் வகுத்தவர் அவர் என்றான்.